திருக்குறள் வந்து ஒரு வெள்ளைக்காரன் தான் வந்து இங்க எல்லாருக்கும் கொண்டு போனதா சொல்லுவாங்க. கால்டுவெல் இரவத்து சொல்லுவாங்க. கால்டுவெல் ஜியோ சாரி இல்ல கால்டுவெல் யாரு? ஆங்கிலேயர் தான். ஆங்கிலேயர். கார்த்திகை தீபம் இன்று இரவு 9 மணிக்கு. என்ன பண்ணாரு? அவர் இலக்கணம் கொடுத்து இது தமிழ் மொழியை வந்து இது எது பண்ணாரு? திருக்குறளுக்கு இது பண்ணிருக்காரு. திருக்குறள் எது பண்ணாரு? இல்ல அதாவது வந்து அச்சு முறை கொண்டு வந்தார் நினைக்கிறேன். அச்சு உள்ள கொண்டு வந்து நினைக்கிறீங்களா? அச்சு முறை அதாவது திருக்குறள் வந்து மக்களை கொண்டு வந்து வெள்ளைக்காரனுக்கு பிறகுதான் கொண்டு வந்தான். நம்ம தெரியலன்னா சும்மா இருக்கணும். தெம்மா சீவக சிந்தாமணி திருக்குறள் கால்டுவெல் எல்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? கால்டுவெல் செஞ்சது என்னது? இன்று ஒரு தகவல் உங்களுக்கு அது ஒப்பிலக்கணம். ஒப்பிலக்கணமா இருந்தாலும் அவங்க இலக்கணமே தெரியாது. அவங்க வந்து நம்ம தமிழர் எதுக்கு நமக்கு தான் தெரியலையே அதை ஏன் பேசுவானே? நமக்கு தெரியல மொழியே வந்து சார் இருங்க சார். மொழின்னு நமக்கு தான் தெரியல. கால்டுவெல் யாரு தெரியல, ஜிபோப் தெரியல, திருக்குறள் தெரியல, சீவக சிந்தாமணி தெரியல. ஆனா நம்ம எல்லாம் கெட்டு போயிடட்டும் பரவாயில்ல அப்படின்னு. அப்படி கெட்டு போனதுனாலதான் நாட்டில் பல மொழிகள் வந்து இல்லாம போனுச்சு. நீங்க சொல்ற ஒரு வார்த்தை நான் ஒத்துக்கிறேன். என்ன அப்படின்னா கொஞ்சம் நெகிழ்வோட இருங்களேன், அவ்வளவுதான் சொல்லுமே ஒழிய அதுக்கு நம்ம கால்டுவெல் ஒப்பிலக்கெல்லாம் பேசக்கூடாது. இல்ல நீங்க சொல்ல நீ ஒண்ணு கேளுங்க. இருப்பா, நீ தமிழ் படிச்சீங்க, தமிழ் வாத்தியாரு கரெக்ட், உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரியாது, அதனால என்னை கொஞ்சம் அனுமதிங்களே நீங்க சொல்லுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு, நான் வர்றேன் மெதுவா வர்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டு டக்குன்னு கால்டுவெல் திருக்குறள் ஓகே மொழி வந்து இன்னும் நெகிழ்வா இருக்கலாம்னு வேற யாரும் நினைக்கிறீங்க? நான் தமிழ் வாத்தியார்னு சொன்னாரு. கலாச்சாரம்ன்றது தமிழ் சொல்லா அப்படின்றத கொஞ்சம் அவர் நிரூபிச்சிட்டாருன்னா நம்ம அதுக்கு பிறகு அவங்க எந்த அளவுக்கு கலாச்சாரத்தை மொழியை காப்பாற்றுகிறார்கள்ன்றதை பார்ப்போம். பழக்க வழக்கம் என்பதுதான் சரியான தமிழ் சொல். கலாச்சாரம் என்பது ஆங்கில சமஸ்கிருத சொல். ரெண்டாவது ஒரு கேள்வி, மொழியை காப்பாற்ற உங்களுடைய தாக்கம் என்கிட்டயும் கொஞ்சம் இருக்கு. நானும் மாத்திக்கிட்டு இருக்கேன், மாத்திக்கிட்டு இருக்கேன். மாற்றத்தை ஒற்றுக்கொள்கிறேன்னு தான் நான் சொல்றேன். நான் என்கிட்ட தப்பு இருக்கு, அந்த மாற்றத்தை ஒற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆனா நீங்க இன்னும் அதை ஒத்துக்காம அதை புடிவாதமா பிடிக்கிறீங்க. கலாச்சாரத்துக்கு பண்பாடுக்கு என்ன வித்தியாசம்? நம்மளுடைய உபசரிப்பு முறைகள் இதெல்லாமே வந்து நம்மளுடைய பண்பாடு. கலாச்சாரம் என்பது நம்மளுடைய மொழி, நம்மளுடைய பண்டிகைகள், நம்மளுடைய திருவிழாக்கள், நம்மளுடைய ஆடை, இதெல்லாம் சேர்ந்தது வந்து கலாச்சாரம். ஓகே, வேற யார்ட்ட இருக்கு? கலாச்சாரங்கிறது அடிக்கடி மாறும், பண்பாடு மாறாது. பண்பாடு அது அப்படியே தான் இருக்கும். கலாச்சாரம் தன்னை அது புதுப்பிச்சுக்கும். இப்ப வேஷ்டில இருந்து பேண்ட் வந்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும், ஆனா பண்பாடு மாறாது. ஓகே, கலாச்சாரம் மாறுதலுக்கு உட்பட்டது, பண்பாடு மாறுதலுக்கு உட்படாது. சார் அங்கதான் இப்ப அதுக்காக தான் நான் கேட்டேன். குறிப்பிட்ட காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறுவது கலாச்சாரம் அப்படின்னா, நாங்க அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அவர் இவல்யூஷன் தியரி சொன்னாரு. நான் ஒரு பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட், அவர் கேட்டாரு ஓர் உயிர் ஈருயிராறு செல்லு யூனிசெல்லுலர் எல்லாம் தெரியுமான்னு கேட்டாரு. அந்த இவல்யூஷன் தியரி படி சார்லஸ் டார்வின் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்றாரு. அதுதான் நாங்க அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாறுதலுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாறுதல் மனிதருக்கு தேவைப்படும். இல்ல எனக்கு மாறுதல்லாம் வேற, நான் இப்படியே இருக்கேன்னு சொன்னா மரக்கட்டைக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அப்படி வரக்கூடிய மாற்றம் இவங்களுக்கு இப்ப எங்க சிக்கல் வருது? இந்த கலாச்சார மாறுதல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்க, இல்லைன்னா பேண்ட் சட்டை போட்டிருக்க மாட்டாங்க, அதை ஏத்துக்கிறாங்க. அப்புறம் என்னன்னா பொண்ணுங்க அந்த சுடிதார் அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எங்க சிக்கல் வருதுன்னா, கலாச்சாரம் மாறிட்டா அந்த பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல டீ போடாம போயிடுமோ, பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல சமைக்காம போயிடுமோ, புடிச்சவனை பார்த்து போயிடுமோ, படிச்சிருமோ, கேள்வி கேட்டுருமோ, அதுதான் அவங்க கலாச்சார சிக்கல். இப்பவே ஜீ5 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்க ஃபேவரட் ஷோக்களை எங்கேயும் எப்போதும் இலவசமா பாருங்க.